சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போகலாங்களா? இன்றைக்கி வந்து லைஃப் அப்டேட் டே 24ல் மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். 11 மணிக்கு தூங்கினா 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். இதெல்லாம் என்னங்க தூக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு சென்னிமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறனால அங்கே வந்து நான் வீட்டில் 5 மணிக்கு கிளம்புனேன், 6 மணிக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளவுடு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி செம்மையான ஒரு பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கும்பிட்டு அமிர்தவல்லி சுந்தரவல்லி திருக்கோவிலுக்கும் போனோம். அதுக்கப்புறம் வந்து பின்னாக்க சித்தர் அவரோட கோவிலுக்கும் போனாங்க. போயிட்டு நல்ல ஒரு தரிசனம்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொடைக்கானல்லேருந்து மலையிலேருந்து இறங்கிட்டு வர மாதிரி இருக்குதுங்க. அந்தளவுக்கு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு டெரஸில் வந்து மல்லிகைப்பூ பூத்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு மல்லிகைப்பூ மட்டும் எடுத்துகிட்டு சாமி படத்தில் வச்சுட்டு கீழே வந்துட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட்டேன். செம்மையான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சிட்டேங்க. ஒர்க்கு முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இன்றைக்கி வேலை தான். 2 வாழைப்பழம் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி